ஹலோங்க, எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஜெர்மனியில் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்ற ஒரு குவிக் வீடியோ பார்த்துடலாமா? யூரோப்பில் இந்த சூரியனை பார்த்து கண்டிப்பாக நம்மளோட டெம்பரேச்சரை வந்து டிசைட் பண்ணவே கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு வெயில் அடித்தாலுமே டெம்பரேச்சர் என்னவோ 0 கீழே தான் மெயின்டைன் ஆச்சு. ட்ரெயின் ஸ்டேஷனில் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெயின் செட்டை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஃபைனலாக பல கேன்சலேஷன் அண்ட் டிலேஸ் கழித்து நம்மளுடைய ஸ்டுட்கார்ட்டுக்கான ட்ரெயின் வந்தாச்சு. ஸ்டுட்கார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் லியோன்பர்க். ட்ரெயினை தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் சீரியஸ்லி காய்ஸ், அந்த சன்செட் டைமில் அந்த ட்ராக்கில் மேலே ஸ்னோவோட அந்த ஸ்டேஷனே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் போயிருந்தது கரெக்டாக சன்செட் டைம். உண்மையாக நீங்களே சொல்லுங்கள், இந்த சன்செட் டைமில் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ப்ளசண்ட் அண்ட் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஒரு பக்கம் நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டு இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு நீ என்னடா போடுறது சிக்னல், நான் க்ராஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்ராஸ் பண்ணியிருப்பாள். நாங்களும் பின்னாடியே ஓடிருப்போம். ஆனால் யூரோப் கண்ட்ரிலேயாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் சிக்னலை ஃபாலோ பண்ணணும். நானும் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாங்கள் ஸ்டுட்கார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலோடைய ஒரு குட்டி டூர் பார்த்துடலாமா? இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். இந்த ரூமில் நான், என்னோடய ஃப்ரெண்ட் பவித்ரா, இதோ என்னுடைய ஃப்ரெண்ட் ஷ்வேதா, நாங்கள் 3 பேரும் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமில் வந்து உங்களுக்கு டேபிள், ஃபேன், சேர் அண்ட் ஃபேன் எப்படியோ கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படாது. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ஹாய்ங்க, நான் தான். ஒரு வழியாக ஹோட்டல் செக்இன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்து பார்த்தா அதுக்குள்ளே இருந்துச்சு. சரி அப்படியே ஒரு வாக் போகலான்னு போயிட்டே இருக்கும்போது லைட்டாக பசிச்சுது. கரெக்டாக போகிற வழியிலையுமே இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் பார்த்தோம். ஜெர்மனி வந்ததுக்கப்புறமா எந்த ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடியுமே கண்டிப்பாக அதோடைய மெனுவை 100 வாட்டியாச்சும் நாங்கள் பார்த்துருவோம். ஏன்னா இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ட்ரெயின்லேருந்து வெளில வந்து பார்த்தா நம்மளுடைய ஸ்பைடர்மேன் நடந்து போயிட்டு இருந்தார். ஸோ ஸ்பைடர்மேனுக்கு ஒரு நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் எங்களோட இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஜெர்மனியில் கரெக்டாக நியூ இயர் வரும்போது தான் ஷாப்ஸில் எல்லாமே கிராக்கர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனாலேயே ஜெர்மன்ஸ் நிறைய கிராக்கர்ஸ் வாங்குவாங்க. இப்போ நம்ம ஒரு மவுண்டெயின் பீக்கில் போயிட்டு ஸ்டுட்கார்ட்டில் நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள். நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை ChatGPT கிட்ட கேட்டுட்டு தான் போனோம். கடைசியாக ChatGPT நம்மளை ஏமாத்தலை. உண்மையாகவே அந்த மவுண்டெயின் பீக்லேருந்து பார்க்கும்போது ஹோல் ஸ்டுட்கார்ட் சிட்டியோடைய நியூ இயர் செலிப்ரேஷனையுமே பார்க்க முடிஞ்சுது. செலிப்ரேஷன் என்னமோ நல்லா தான் போச்சு. ஆனால் ஆஃப்டர் சீன்ஸ் தான் ரொம்ப மோசம். கரெக்டாக செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து பார்த்தா எந்த பஸ் ட்ரெயினுமே கிடையாது. அந்த குளிர்லையுமே 45 மினிட்ஸ் வாக் பண்ணி தான் ஹோட்டலில் ரீச் ஆனோம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் வீடியோஸ்.